அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். நான் தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி மூலம் உங்களை சந்தித்து இந்த கர்த்தருடைய இந்த வார்த்தையை சொல்லுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிருபையை எனக்கு அளித்த தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரமாக இந்த தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். தேவ பிள்ளைகளே, இந்த தலைப்பின் கீழ் தான் தேவனோட வார்த்தையை தியானித்து வருகிறோம் பாருங்க. அது என்னது? இங்கே இயேசு சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த தலைப்பின் கீழ்தான் நாம் இயேசு எப்படி நம்முடைய சகல உபத்திரவங்களிலிருந்தும், நம்முடைய கஷ்டங்களிலிருந்தும், நம்முடைய வியாதிகளிலிருந்தும் எப்படி அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை, நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளும்படி இயேசு சுகமளித்த அந்த சம்பவங்களிலிருந்து இயேசு எப்படி நம்மை சுகமளிக்க, விடுவிக்க, அவர் தகுதி பெற்றவராய் இருக்கிறார், அவர் நம்மை ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் ஒவ்வொன்றாக தியானித்து வருகிறோம். முதலாவது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வசனத்திலிருந்து நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் சுகமடையும்படி இயேசுவினிடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட அந்த சம்பவத்திலிருந்து எப்படி இயேசு நம்முடைய சகல வியாதிகளிலுமிருந்து நம்மை குணமாக்க அதிகாரமுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த சத்தியத்தின் கீழ் பார்த்தோம். எப்படி முதலாவது இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அதனால் இரண்டாவதாக வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடையது. மூன்றாவது, இப்பொழுது அவருடைய வேத வார்த்தையின் மூலம் அவருடைய அதிகாரம் இப்பொழுது நம்மை குணமாக்க நம்முடைய வாழ்வில் வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் முதலாவதாக. இரண்டாவதாக நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே அங்கே பெரும்பாடுள்ள 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ எப்படி சுகம் பெற்றாள் என்ற அந்த சம்பவத்தை நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். இந்த சம்பவத்திலிருந்து நாம் இரண்டாவதாக தியானிக்க ஆரம்பித்தோம். எப்படி இயேசு அவர் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது போல தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தபடியினால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயிருக்கிறார். அவர் நம்மை சகல வியாதிகளிலும் இருந்தும் சகல பிசாசின் கட்டுகளிலும் இருந்து நம்மை குணமாக்க வல்லவராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படி நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தியானிப்பதற்கு இந்த வாரம் நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலிருந்து 2 குருடர் பார்வையடைகிற அந்த அற்புதத்தை, அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இதிலிருந்து இன்னும் இயேசு எப்படி நம்மை குணமாக்க வல்லவர் என்ற சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்ய போகிறோம், இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அறிந்து கொள்ளலாமா?
வாருங்கள், வேதத்தை வைத்திருந்தால் என்னோடு கூட மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். பாருங்கள், இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இங்கே 2 குருடர் இயேசுவை தேடி வருகிறார்கள். வரும்போது இயேசு பாருங்கள், அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். இங்கே இந்த இயேசு எப்படி நம்மை குணமாக்க வல்லவர் என்ற சத்தியத்தை ரொம்ப தெளிவாக இன்னும் பார்க்கிறோம். பாருங்க, இங்கே இயேசு இந்த 2 குருடரை பார்த்து கேட்கிறார், நான் உங்களை உங்கள் குருட்டு கண்களை திறப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டா? இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி நேரடியாக என்ன செய்கிறார்? கேள்வி கேட்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த சம்பவத்தில் முதலாவது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பாருங்கள், இந்த 2 குருடரும் பாருங்கள், இயேசு பாருங்கள் யவீரு மகளை அவள் மரித்த பின்பு அவளை உயிரோடு எழுப்பி அவளை குணமாக்குகிறார். குணமாக்கின பின்பு இப்பொழுது இயேசு தன்னுடைய வீட்டிற்கு அவர் என்ன செய்கிறார்? செல்லுகிறார். பாருங்கள், செல்லும்போது இந்த 2 குருடரும் பாருங்கள், குருடர்கள் தெருவின் ஓரத்தில் தான் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்கள் திடீரென்று கேள்விப்படுகிறார்கள், இயேசு வழியாய் போகிறார் என்று சொல்லி. இயேசு வழியாய் போகிறார் என்று சொன்னவுடன் இந்த 2 குருடர்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் எழும்புது. பாருங்கள், என்ன விசுவாசம்? இவர்கள் ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். என்னன்னா, இயேசு வழியாய் செல்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இவர்கள் இருவரும் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டு, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே அவருக்கு பின்னால் என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீதின் குமாரனே என்று சொல்லி இவர்கள் இயேசுவை அழைக்கிறார்கள். தாவீதின் குமாரனே என்பது எதை குறிக்கிறது? பாருங்கள், சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் வேதம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறது. பாருங்கள், இயேசுவுக்கு ஒரு பேர் என்ன? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் என்றால் அது இயேசுதான் மேசியா என்ற சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பேராக என்ன செய்கிறது? இருக்கிறது. பாருங்கள், அப்போது நாம் இந்த மத்தேயு புஸ்தகத்தை வாசிக்கும் போது இயேசுவினிடத்தில் சோம்பெறும்படி வந்த சிலர் அவரை தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் முதல் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைக்கிறவர்கள் வேதத்திலே இந்த மத்தேயு புஸ்தகத்தில் இந்த 2 குருடர் தான். பாருங்கள், அப்போது இந்த 2 குருடருக்கும் இயேசுவை குறித்த ஒரு அறிவு, ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு ஏற்கனவே இருந்திருக்கிறது. பாருங்கள், எப்படி இந்த அறிவை இவர்கள் பெற்றார்கள்? இயேசுவை எப்படி, இவர்தான் தாவீது குமாரன், இவர்தான் மேசியா, இவர்தான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் நான் உங்களை ரட்சிக்க ஒரு மேசியாவை அனுப்புவேன் என்று வாக்குரைத்தாரே, அந்த மேசியா இவர்தான் என்று சொல்லி எப்படி இயேசுவை சரியான முறையிலே அடையாளம் கண்டு கொண்டார்கள்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து மறுபடியுமாய் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு செல்ல வேண்டும். பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லும்போது அங்கே இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படுகிறது. இயேசு இந்த உலகத்துக்குள் வரும்போது அவர் என்ன செய்வார் என்பதை இங்கே ஏசாயா 35 ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஆவியானவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க, அது என்னது? ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கிறேன். பாருங்கள், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு இந்த உலகத்துக்குள் வரும்போது என்ன செய்வார்? அவருடைய அற்புதம் செய்கிற ஊழியத்தை குறித்த ஒரு தெளிவான தீர்க்க தரிசனத்தை
இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே துல்லியமாக இங்கே ஆவியானவர் ஏசாயா மூலம் பேசுகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஏசாயா 35 எப்போ பேசப்பட்டது? இயேசு இந்த உலகத்துக்குள்ள வருவதற்கு முன்னாடி 700 ஆண்டுகள், 700 இயர்ஸ், 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது பாருங்க. அப்போ அதுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒன்று என்னது? அவர் வரும்போது குருடரின் கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அவர் குருடர்களை என்ன செய்வார்? குணமாக்குவார், பார்வையடைய செய்வார் என்று சொல்லி துல்லியமாக என்ன செய்யப்பட்டது? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த குருடர்கள், இந்த 2 குருடர்கள் மத்தேயு 9 வாசமே, இவர்களெல்லாம் யூதர்கள் பாருங்க. பாருங்கள், இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு வேதன வசனங்களில் போதிக்கப்பட்டவர்கள் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு வாழ்ந்த அந்த இஸ்ரேல் நாட்டு பகுதியில் பாருங்க, இந்த ஜனங்களுடைய பார்வை பாதிக்கப்பட்டு குருடராகிற அந்த வியாதி வந்து பாருங்கள், இந்த வியாதி இயேசுவின் நாட்களிலே இந்த இஸ்ரேல் நாட்டிலே அதிகமாக காணப்பட்டதாம் பாருங்க. ஏனென்றால் இஸ்ரேல் தேசத்தினுடைய இந்த இயற்கை அமைப்பு, அது அமைந்திருந்த விதத்தின் நிமித்தமாக பாருங்கள், இந்த கண் பார்வை பாதிக்கப்படுகிற அந்த வியாதி அதிகமாக அந்த பகுதியில் ஏற்பட்டதாம் பாருங்க. அப்படித்தானே இந்த 2 குருடர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பாருங்கள், யோசித்து பாருங்க, குருடா இருந்த இவர்கள் போதிக்கப்படுகிறார்கள். எப்படி மேசியா வரும்போது அவர் குருடரின் கண்களை திறப்பார் என்று சொல்லி ஏற்கனவே போதிக்கப்பட்டார்கள் பாருங்க. போதிக்கப்பட்ட உடன் இப்பொழுது பாருங்க, இப்பொழுது அவர்கள் கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க. இயேசுன்னு இப்போ யாரோ ஒருத்தர் ஊருக்கு வந்திருக்காருப்பா, அவர் எல்லா வியாதியஸ்தரையும் குணமாக்குறாரு, குருடரெல்லாம் பார்வையடைகிறாங்க, சகல வியாதி உள்ளவர்களையும் நோய் உள்ளவர்களையும் குணமாக்குறார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இயேசு அற்புதம் செய்தபடியினால் இஸ்ரேல் நாடெங்கும் பாருங்க எல்லா பேச்சு இயேசுவை பற்றி தான் இருக்குது பாருங்க. இப்போ ஊர் பூரா இயேசுவை பற்றி பேசுகிறார்கள். அப்போ இந்த 2 குருடரும் இயேசுவை குறித்து அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? கேள்விப்பட்டிருப்பார்கள். அப்போ இந்த 2 குருடரும் தங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. என்னப்பா இது, ஏசாயா 35 சொன்ன அந்த வார்த்தையின்படியே இயேசு இங்கே கிரியை செய்கிறாரு, அப்போ இவர் தான் அந்த மேசியாவாக இருக்கக்கூடுமோன்னு சொல்லி இவர்களுக்குள்ளே பாருங்க ஆவியானவர் உள்ளத்தை தொட ஆரம்பிக்கிறார். தொட ஆரம்பிச்சோடனே இப்போ இந்த சூழ்நிலையில் திடீரென்று எந்த 2 குருடரும் கேள்விப்படுகிறார். என்ன, எப்பா இந்த இயேசு நிறைய பேரை குணமாக்குறான்னு கேள்விப்பட்டீங்களே, அவர் இவ்வழியாய் தான் கடந்து போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடன் பாருங்க, இந்த 2 பேருக்குள்ளும் விசுவாசம் பிறந்து விட்டது. குதித்து எழும்புறாங்க பாரு. எழும்பி யோசிச்சு பாருங்க, 2 பேரும் குருடர், இயேசு கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு. அதனால இவங்க பாருங்க, இயேசுவை கூப்பிட்டு கொண்டே தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி பாருங்க, பக்கத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட வழி கேட்டு கேட்டு பல மக்களை தாண்டி தான் நடந்து போயிருக்கணும் பாருங்க. ஆனால் இவர்களுக்குள்ளே விசுவாசம் வந்தவுடன் இயேசுவை பின்தொடர்ந்து குருடராக இருந்தால் கூட அப்படி வழி கேட்டு பிறரை பிடிச்சி எப்படியோ முன்னாடி என்ன செய்கிறாங்க? ஓடுறாங்க பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளை நிறைய நேரம் அற்புதத்தை பெறுவது இப்படி தான் பாருங்க. அற்புதம் நிறைய நேரத்தில் ஒரே நாளில் நடப்பதில்லை பாருங்க. எப்போவுமே அற்புதம் நடக்கணும்னா கர்த்தர் நம்மை சில பாதைகளில் நடத்துகிறார் பாருங்க. நம்முடைய இருதயத்தை முதலாக தொட ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்போது தெல்லர் நீங்கள் ஜெபித்திருக்கலாம், ஒருவேளை எதிர்பார்க்கிற அற்புதம் இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களை அறியாமலேயே தேவன் நீங்கள் அற்புதத்தை பெறும்படி கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்ற விசுவாசத்தை அவர் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த 2 குருடர்களுக்குள்ளே உண்டாக்கினது போல உங்களுக்குள்ளேயும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உண்டாக்கி கொண்டிருக்கிறார் பாருங்க. அப்போ சிலர் அற்புதம் பெறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருக்குது. அப்போ ஒருவேளை நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் அதை என்ன செய்யாதீங்க, என்ன இன்னும் பதில் வரலே என்று சொல்லி அதை எதிர்மறையாய் பார்ப்பதற்கு பதிலாக அதை முற்போக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அது லாபகரமானது. ஏனென்றால் உங்களுடைய அற்புதம் பெறும் வேலை வரும்போது அது எளிதாக இந்த 2 குருடர்களை போல என்ன செய்வீர்கள்? சுகத்தை எடுத்துவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் பாருங்க. அவர்களுக்குள்ள ஏற்கனவே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தபடினால்தான் இயேசு அவர்கள் இருந்த பாதை வழியை கடந்து போகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் உடனே அந்த 2 பேரும்
எழுந்திருந்து இயேசு கூப்பிட்டோன்னே நிக்கல பாருங்க. ஆனா இயேசு நடந்து போயிட்டே இருக்காரு. ஆனா இவங்களும் விடல, அவர் பின்னாடியே நடந்து போயிடுறாங்க பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட கிரியைகள் முதல்ல உள்ளத்துல நடக்கணும்னா கொஞ்சம் காலம் ஆகுறது பாருங்க. அப்போ இந்த நாளிலே கர்த்தர் ஆவியானவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, இதான் முதல் காரியம் பாருங்க. இரண்டாவது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் இயேசு இவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டாங்க இயேசுதான் மேசியா, அவர் வரும்போது கண்களை திறப்பார் என்று சொல்லி. ஆனால் இப்போ இயேசு இவர்கள்கிட்ட ஒரு குறிப்பாக ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? எப்பா, உங்கள் கண்களை திறப்பதற்கு, உங்களை பார்வையடைப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் நம்புகிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்காரு பாருங்க. ஆச்சரியம் பாருங்க. இந்த 2 குருடர்களும் சொல்ற ஒரு வார்த்தை, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடனே சொல்றாங்க, ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் வந்துச்சு? தேவ பிள்ளைகளே, இவங்க ஏற்கனவே கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே மோசையை கொண்டு செய்த அற்புதங்களை இவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள் பாருங்க. குறிப்பாக யாத்திராகமும் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் செங்கடலுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி அவர் செய்த அந்த மாபெரும் அற்புதத்தை இவர்களெல்லாம் அறிந்தவர்களாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் பாருங்க. அதை வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே யாத்திராம் 14ஆம் அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக கர்த்தர் மோசேயின் கையை கொண்டு செய்த ஒரு மாபெரும் அற்புதத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். அது என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் இப்பொழுது மோசேயின் கைகளை கொண்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். இப்பொழுது இவர்கள் வனாந்தரத்தை நோக்கி கடந்து போகிறார்கள். இப்பொழுது போகும்போது ஒரு தடை ஏற்படுகிறது. என்னது? முன்பாக சிவந்த சமுத்திரம், செங்கடல், முன்னாடி கடல் நிற்குது. பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனையும் இவர்களை பிடிக்கும்படி பாருங்கள், பார்வோன் தன்னோட முழு படையோடு வருகிறான். அப்போ முன்னுக்கு கடல், பின்னாடி பார்வோன், எங்கும் போக முடியாதபடி இவர்கள் 2 பக்கமும் என்ன செய்கிறார்கள்? நெருக்கப்பட்டு விட்டார்கள் பாருங்க. அப்போ நெருக்கடியான சூழ்நிலை, வழியே இல்லை பாருங்க. ஆனா வழி இல்லாத இடத்தில் தேவன் ஆச்சரியமான ஒரு வழியை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாக்குகிறார். எப்படி பாருங்கள், கர்த்தர் மோசையை பார்த்து கட்டளையிடுகிறார். மோசையோட கையை நீட்டு, கோலை நீட்டு, சமுத்திரத்தின் மேலே நீட்டுன்னு சொன்னோன்னே பாருங்க, ஒரு ஆச்சரியமான அற்புதம் நடக்குது. என்னது? கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றை சமுத்திரத்தின் மேல் அடிக்க செய்து சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். பாருங்கள், அந்த ஜலம் என்ன செய்கிறது? பிளந்து 2ஆக பிரிந்து நிற்குது. கீழே தரை வந்து என்ன செய்யிட்டு கம்ப்ளீட்டாக வத்தி போயிருச்சு பாருங்க. ஆச்சரியமான அற்புதம். யோசித்து பாருங்க. நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறேன். தூத்துக்குடியில் கடற்கரை உண்டு பாருங்க. அந்த கடற்கரை முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம். யோசித்து பாருங்க, அந்த கடற்கரை 2ஆக பிளக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தா அதெல்லாம் நடக்காத காரியம். சமுத்திரம் 2ஆக பிரிக்காது பாருங்க. அது வந்து ஒரு ஆறு கிடையாது, அது சமுத்திரம். யோசித்து பாருங்க, சமுத்திரம் 2ஆக பிளப்பது ஒரு பெரிய அதிசயம் பாருங்க. அந்த நடக்காத அதிசயத்தை தேவன் இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசையை கொண்டு செய்கிறார் பாருங்க. மோசே கோலை நீட்டினுடன் பலத்த கீழ்காற்று அடித்து பாருங்க, சமுத்திரம் 2ஆக பிளந்து பிரிந்து போனது மட்டும் இல்ல, அதனுடைய தரையும் வற்றி போச்சாம் பாருங்க. ஆச்சரியம். கடலினோட தரை எப்படி வற்றி போகும்? ஒரு ராத்திரியில் வற்றி போக முடியுமா? கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்கிறார். அது நிமித்தம் என்னாச்சு? சமுத்திரம் 2ஆக பிளந்தபடினால் இப்பொழுது யாத்திராகமும் 14
22 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்க செய்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அந்த வறண்ட நிலத்திலே வெட்டாந்தரையிலே நடந்து போய் இப்படியாக பார்வோனுக்கு தப்பிக்கும்படி கர்த்தர் அங்கே ஒரு வழியை என்ன செய்கிறார், உண்டாக்குறார். ஆச்சரியமான அற்புதத்தை செய்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த சத்தியத்திலலாம் போதிக்கப்பட்டவங்க பாருங்க. அப்போது இந்த 2 குருடரும் இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவன் எப்படி அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அவர்கள் கேட்டிருக்கிறபடினால்தான் இவர்களுக்கு ஏற்கனவே கர்த்தருடைய வல்லமை குறித்த ஒரு அறிவு என்ன செய்து இருக்குது பாருங்க. இருந்ததுனால தான் இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை இப்போ ஒரு தேவை என்னது, அவருடைய கண்கள் திறக்கப்படணும், அவங்க பார்வையடையணும், இயேசுவினிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரும்போது அவர்கள் இயேசு தங்களுக்கு பார்வையளிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை உடனே விசுவாசிக்க முடிந்தது பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் பார்த்து அதான் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை தப்புவிக்கும்படி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் செங்கடலே சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். பெரிய அதிசயம், பெரிய அதிசயம். அப்போ தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசாயா 35 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இயேசுவினுடைய ஊழியத்திலே அப்படியே நிறைவேறும்படி அதை நிறைவேற்ற இயேசு வல்லவராயிருந்தார் என்றால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த 2021 ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஏசாயா 35 சொன்ன வார்த்தை 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு இயேசு ஊழியம் செய்வதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசாயா 35 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை இயேசுவினுடைய ஊழியத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைவேறினது என்றால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே 2021 ஆண்டிலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏசாயா 53 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 பேதுருவிலே சொல்லப்பட்ட அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தை இப்பொழுது இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவது அதிக நிச்சயம். அதை நிறைவேற்றுவதற்கு இயேசு சர்வ வல்லவராயிருக்கிறார். இதை இந்த நாளிலே நீங்களும் 2 குருடர்களைப் போல விசுவாசியுங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே இந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா உம்முடைய வேத வசனத்திலிருந்து இயேசு எப்படி எங்களை குணமாக்க வல்லவர் என்ற சத்தியத்தை நீர் தெளிவாக எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஏசாயா 35 இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாடி 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தபோது துல்லியமாக இயேசு நிறைவேற்றினீரே. குருடரின் கண்களை நீர் திறந்தீரே அப்பா. அதே போல அப்பா, அதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 பேதுருவிலே சொன்னீங்க, தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி. ஏசாயா 53:5 ஆண்டவரே, அவரோட தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி நீங்க வாக்குரைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தையை இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே ஆண்டவரே நீர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாளிலே உம்முடைய பிள்ளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க எப்பொழுது பரிசுத்த ஆவியான ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிப்பீராக. நாளிலே நாங்கள் நீர் எங்களை குணமாக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். அந்த 2 குருடரோடு சேர்ந்து அப்படி சொன்னபோது 2 குருடரை கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக்கடவுது என்று சொல்லி அவர்களை பார்வையடைய வைத்த தேவன் நாளிலே நீர் எங்களை குணமாக்க வல்லவர் என்று சொல்லுகிற
ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருத்தர் ஜனங்களையும் நீர் தொட்டு இப்பொழுது அவர்களுடைய சகல வேதனையிலிருந்தும், சகல ஆண்டவரே வியாதியிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும் இப்பொழுது நீர் அவர்களை குணமாக்குவீராக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது உம்முடைய ஜனங்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகமாக்கினதுக்காக நன்றி. உடைய வார்த்தையை நீர் அப்படியே நிறைவேற்றதுக்காக ஸ்தோத்திரம். செய்ததுக்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.